லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரிங்க மதர், அப்ப நான் கிளம்புறேன். வாங்க மேடம். வானதி, நான் வரேன் வானதி. சரிம்மா. பாய். பாய். மதர், நானும் கிளம்புறேன் மதர். சரி வானதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி மதர். அக்கா, சொல்லு கண்மணி. எப்படியோ நீ எங்க பிறந்த நாளுக்கு வருவே தெரிஞ்சு உனக்கு கொடுக்கறதுக்காக நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன். கிஃப்டா? ஆமா, இருக்கா? நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன கிஃப்ட்? தெரியலக்கா. இந்தாக்கா. என்ன இது? இதான்க்கா அந்த கிஃப்ட். என்ன கிஃப்ட்? பிரிச்சு பாருங்கக்கா, அப்பதானக்கா தெரியும். வேண்டாம் வேண்டாம், இதை நீங்க பிரிக்கவே கூடாது. வீட்டுக்கு கொண்டு போய் அதை கார்த்திக் சார் முன்னாடி வச்சுதான் பிரிக்கணும், சரியா? சரி, ஓகே. இது உனக்காகவும் கார்த்திக் சாருக்காகவும் நான் கொடுத்த கிஃப்ட்னு கார்த்திக் சார் கிட்ட சொல்லணும். சரி, சொல்றேன். என்ன பண்ணுது? ஏதோ பலமான யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன்ல, அதை தான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். நானே கேட்கணும்னு நினைச்சேன். அங்க பர்த்டே செலிப்ரேஷன்ல எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ இப்பதான் அங்க போயிருக்கல்ல? ஆமா. குழந்தைங்கள உன்னை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தாலே சந்தோஷம் தானே. ஆனா நீங்களும் என் கூட வந்திருந்தா அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்புறம் நம்ம கண்மணி மலர்ல அவங்க 2 பேரும் உங்களை பத்தியே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த தடவை அங்க போகும்போது உங்களையும் கூட கூட்டிட்டு வரணும்னு அவங்க ஸ்ட்ரிக்ட்டா எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. எனக்கும் கூட வரணும்னு ஆசையா இருந்துச்சு வானதி. ஆனா இருக்கிற ஆபீஸ் ஒர்க்லாம் எங்கன்னு அதெல்லாம் விட்டு வரத சொல்லு. ஆனா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் போலாம். என்னங்க, இன்னைக்கு ஆசிரமத்துல நான் ஒரு அம்மாவை பார்த்தேங்க. அது யாரு? அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க ரொம்ப வருஷமா எங்க ஆசிரமத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்களா. மதர் அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. குழந்தைங்களோட படிப்புக்கு சாப்பாட்டுக்குன்னு நிறைய விஷயத்துல அவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்களா. இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருக்கும் அவங்க செலவுலயே சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. என்னன்னு தெரியலங்க, எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கும்போது அப்படியே நம்ம ராஜேஸ்வரி அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒன்னு தெரியுமா, அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை யாருக்கு தான் பிடிக்காது வானதி? என்னங்க, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கண்மணியும் மலரும் உங்களுக்கு கொடுக்க சொல்லி 2 கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காங்க. கிஃப்டா? ஆமா. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. என்னது இது? தெரியல. இத கண்மணி என்கிட்ட கொடுத்து இத கொண்டு போய் கார்த்திக் சார் முன்னாடி வச்சுதான் பிரிச்சு பார்க்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். அதான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சரி, நான் பிரிச்சு பார்த்துட்டுமா?
சின்ன வயசு போட்டோ. இது எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? நீ கொடுத்துருப்ப நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லங்க, நான் கொடுக்கல. ஒருவேளை மதர் கிட்ட சொல்லி அம்மா கிட்ட கேட்டு வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இப்படி ஒரு கிஃப்ட கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? ஆமாங்க. ஆமா, அவங்க 2 கிஃப்ட கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அதுல ஒண்ணுதான் கொடுத்துருக்க, இன்னொன்னு எங்க? அந்த கிஃப்ட காட்டலாம் முடியாதுங்க. காட்ட முடியாதா? அப்படி என்ன கிஃப்ட் அது? நீங்க கண்ணை மூடுங்க, அது என்னன்னு தெரியும். என்ன வானதி, கண்ணு முன்ன கிஃப்ட் எப்படி தெரியும்? நீங்க கண்ணை மூடுங்க, நான் சொல்றேன். சரி. அக்கா, என்ன மலர்? நானும் உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். நீயுமா? ஆமா. என்ன கிஃப்ட்? கண்ணை மூடுங்க, கீழே உட்காருங்க. இந்த முத்தம் தான் உங்களுக்கும் கார்த்திக் சாருக்கும் நான் கொடுக்கிற பரிசு. நான் கொடுத்த இந்த பரிசை அப்படியே நீங்க எடுத்துட்டு போயிட்டு கார்த்திக் சாருக்கு கொடுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. உங்ககிட்ட கொடுக்க சொன்ன 2வது பரிசு இதுதான். நீ சொன்னது சரிதான். இது காட்டுற கிஃப்ட் இல்ல, இது ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு கிஃப்ட்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சது. அப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு வானதி. எனக்கு யார் எது கொடுத்தாலும் நான் உடனே அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். அது வம்பா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. இப்போ நீ எனக்கு முத்தம் கொடுத்த. இல்ல, நான் இல்ல, மலர் கொடுத்தா, அததான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். சரி, அவ கொடுத்தத நீ எனக்கு கொடுத்த. இப்போ அவளுக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற முத்தத்தையும் உன்கிட்டயே நான் கொடுத்துடுறேன். என்ன? நீ அப்புறம் அவகிட்ட கொடுத்துரு. இல்ல. வானதி, வானதி, எங்க ஒழுங்கா நில்லு. நில்லு, நில்லு, ஓடாத. என்னடி இது? இந்த நேரத்துல இவங்க ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஒருவேளை 2 பேருக்கும் ஏதோ சண்டை வந்து அத அத்தை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வானதி ஓடுறாளோ? ஏய், அவங்கள பார்த்தா சண்டை போட்டுட்டு ஓடுற மாதிரியா தெரியுது? இதுல ஏது வில்லங்க இருக்கு ஆர்த்தி? சொன்னா கேளு, நில்லு. வேண்டாம், சொன்னா கேளுங்க. வானதி, வேண்டாங்க, அங்கே ப்ளீஸ் நில்லுங்க. ப்ளீஸ் நில்லு. எங்க? வேண்டாம். ஏய் வானதி, ஏய் வானதி, நில்லு. வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம்.
என்னடி இது? இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா உள்ளுக்குள்ள போய் கதவு பூட்டிக்கிட்டாங்க. இப்போ உள்ள என்ன நடக்கும்னே தெரியலையேம்மா. குட் மார்னிங் புகாரிமா. ஆமா, இன்னைக்கு டெண்டர் விஷயம் என்னாச்சு? இன்னும் நமக்கு எதுவும் மெயில் வரலம்மா. டெண்டர் ரிசல்ட் 10 மணிக்கு சொல்றதா சொன்னாங்க. இப்ப வரைக்கும் எந்த பதிலும் வரலனா நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே கார்த்திக். இல்லைம்மா, ஏதோ சர்வர் ப்ராப்ளம்ன்றதால ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த டெண்டர் யாருக்குன்னு இன்னைக்கே தெரிஞ்சிடும்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் சார்பா நடக்கிற இந்த டெண்டர்ல ரொம்ப நியாயமான அமௌண்ட்டை தான் நாம கோட் பண்ணிருக்கோம். எப்படியும் இந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். அதுல என்ன மேம் டவுட்? கண்டிப்பா இந்த டெண்டரை நாம தான் எடுப்போம். இந்த ப்ராஜெக்ட நல்லபடியா எடுத்து நடத்துறதுக்கு நம்மள விட எக்ஸ்பீரியன்ஸ்டான கம்பெனி இங்க வேற என்ன இருக்கு? சோ கண்டிப்பா இந்த டெண்டர் நமக்கு தான் மேடம் கிடைக்கும். நீங்க கவலையே படாதீங்க. அம்மா, டெண்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் மெயில் வந்திருக்கு. சார், டெண்டர் நமக்கு கிடைச்சிச்சுல சார்? சார் சொல்லுங்க சார், ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கும். சார், என்ன சார் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? கார்த்திக், என்னாச்சு? டெண்டர் நமக்கு கிடைக்கலம்மா. நமக்கு கிடைக்கலனா அப்போ வேற யாருக்கு இந்த டெண்டர் கிடைச்சிருக்கும்? ஏதோ கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. பழைய ராஜேஸ்வரியா? நான் உன்னை மாத்தல. என் பேரு கிருஷ்ணவேணி இல்ல. கேவி கன்ஸ்ட்ரக்ஷனா? நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு கம்பெனியா இருக்கு. மேடம், யாரோடது அந்த கம்பெனி? ஹலோ, என்ன ராஜேஸ்வரி, டெண்டர் எப்படி உன் கையை விட்டு போச்சு? உன்னை மீறி யார் அதை எடுத்திருப்பாங்கன்னு உன் ஆபீஸ்ல இருக்கிறவங்கலாம் குழப்பத்துல இருக்காங்களா? அதை எடுத்தது கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் கிருஷ்ணவேணின்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. அப்பதான் உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தி வந்திருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். அம்மா, என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ.
நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லம்மா, ஏலத்துல உனக்கு விழுந்தது அடிதான். இனிமேதான் அடி மேல அடி உனக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு ஏன் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சுட்டேன். இனிமே ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ என்கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்க போற. இத்தனை வருஷமா போட்டிக்கு ஒரு சரியான ஆள் இல்லாம இருந்தது. எனக்கும் போர் அடிச்சு போச்சு. ஒரு விளையாட்டோட சுவாரஸ்யமே ஜெயிக்கிறதுலயோ தோக்குறதுலயோ கிடையாது. அதுல யாரு ஜெயிக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. ஏதோ 1-2 விஷயம் உங்களுக்கு ஃபேவரா நடந்ததுனால எல்லாமே இப்படிதான் நடக்கும்னு தப்பு கணக்கு போடுறாதீங்க. நான் தப்பு கணக்கு போடுறதெல்லாம் இருக்கட்டும். இந்த டெண்டருக்காக நீ உன் பையனு எல்லாருமா சேர்ந்து ஒரு கணக்கு போட்டு கொடுத்தீங்களே, அது எப்படி தப்பாச்சுன்னு யோசிச்சு பாத்தியா? கவர்மெண்ட் சார்பா நடந்த இந்த டெண்டர்ல நான் ஜெயிச்சுட்டேங்கிறது மட்டும் தானே உனக்கு தெரியும். ஆனா உன்னை விட எவ்வளவு அமௌண்ட் வித்தியாசத்துல நான் ஜெயிச்சேங்கிறது உனக்கு தெரியாதுல்ல. உன் கம்பெனி சார்பா நீ கோட் பண்ண அமௌண்ட்டுக்கும் நான் கோட் பண்ண அமௌண்ட்டுக்கும் வித்தியாசம் வெறும் 1 லட்சம் தான். வெறும் 1 லட்சத்துல இந்த டெண்டர் எப்படி உன் கையை விட்டு போச்சுன்னு உனக்கு குழப்பமா இருக்குல்ல. இனி தினம் தினம் நீ இப்படி குழப்பத்தோடையும் அதிர்ச்சியோடையும் விரக்தியோடையும் தான் வாழ போற. ஆரம்பத்துல இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக இதுவே பழகி போயிடும். நான் இந்த டெண்டர்ல ஜெயிச்சதுக்கு என் கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் நான் சக்சஸ் பார்ட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? வச்சிடுறேன். மேடம், இந்த டெண்டர் வெறும் 1 லட்சம் ரூபாய் வித்தியாசத்துல நம்ம கைய விட்டு போயிருக்கு. இது எப்படி நடந்துச்சு? என்னம்மா சொல்றீங்க? வெறும் 1 லட்சம் ரூபாய் வித்தியாசத்துல டெண்டர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா எப்படிமா இவ்வளவு க்ளோஸ் டிஃபரன்ஸ்ல அவங்களால இந்த அமௌண்ட்டை கோட் பண்ண முடிஞ்சது? நீ கோட் பண்ண அமௌண்ட்டுக்கும் நான் கோட் பண்ண அமௌண்ட்டுக்கும் வித்தியாசம் வெறும் 1 லட்சம் தான். வழக்கமாக ஒருத்தருக்கு டெண்டர் கிடைக்கணும்னா குறைஞ்சது 40-50 லேக்ஸில் தான் ஜெயிப்பாங்க. ஆனால் இது இவ்வளோ க்ளோஸாக ஒரு டெண்டர் ஜெயிச்சிருக்காங்கன்னா சான்ஸே இல்லையேம்மா. ஆமா மேடம், ஜீவா சார் சொல்ற மாதிரி இது ரொம்ப ரேர் கேஸ். ஜஸ்ட் 1 lakh rupeesல இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிருக்குங்கிறத என்னால நம்பவே முடியல. நாம நம்பவே முடியாத அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இதுக்கு 2 காரணம் தான் இருக்கணும். 1, டெண்டர் விட்டவங்க நம்ம கம்பெனி எந்த அமௌண்ட்டுக்கு என்ன கோட் பண்ணிருக்கோன்னு வெளியில சொல்லிருக்கணும். இல்ல நம்ம ஆபீஸ்ல இந்த டெண்டர் விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ தான் நம்ம கோட் பண்ண அமௌண்ட் என்னங்கிறத கரெக்டா போய் சொல்லிருக்கணும். நமக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த கருப்பு ஆடாலதான் இப்போ இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிருக்கு. இங்க யார் மேடம் அப்படியெல்லாம் செய்ய போறாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஆபீஸ்ல யாரும் இந்த விஷயத்த செஞ்சிருக்கவே மாட்டாங்க மேடம். அப்படி எதுவும் நடக்கலன்னா சந்தோஷம்தான். ஆனா ஒருவேளை நான் சந்தேகப்படுற மாதிரி யாராவது இங்க இருந்து எனக்கும் என் கம்பெனிக்கும் எதிரா அவங்க வேலை செய்யறத மட்டும் கண்டுபிடிச்சேன், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு.
போட்டு எடுத்துட்டு வரட்டும். வேண்டாம் வேணாண்ணா வேற ஏதாவது கொண்டு வரவா? வேண்டான்னு சொல்றல. ஆர்த்தி, என்ன உன் மாமியார் வந்ததும் வராததுமா இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போறாங்க? அதுவும் வானத்துக்கிட்டே எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறாங்க. ஏதோ ஒண்ணு நடக்க கூடாதது நடந்திருக்குமா? நம்ம என்னன்னு விசாரிப்போம். நீ வாமா.